அனைவருக்கும் வணக்கம். அ இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோனி டிவி வந்து பிளாக்கா படம் வராம சவுண்டு மட்டும் வரும். அந்த டிவில படம் வர வைக்கிறதுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்ட்டு பார்க்க போறோம். இப்ப தான் நம்ம முதல்ல வந்து இந்த டிவியுடைய கேபினட்ட பிரிச்சுருவோம். பிரிச்சுட்டு டிஸ்ப்ளேல இருந்து போர்டுக்கு வர ரிப்பன் டைப்ல இருக்கிற ஃப்ளெக்ஸ் கேபிள பார்ப்போம். அதுக்கு முன்னாடி டிவி ஆன் பண்ணி முதல்ல செக் பண்ணி பார்த்துருவோம். செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, டிவியில வந்து லைட் எரியுது. பட் ஆனா வந்து படம் வரல. ஒரே பிளாக்கா தான் இருக்கு. ஆனா சவுண்டு மட்டும் வருது லைட்டா. இப்ப நம்ம வந்து இந்த மாரி பிரிச்சு எடுத்தோம்னா, இந்த டிவியில வந்து ரிப்பன் டைப்ல இருக்கிற ஃப்ளெக்ஸ் கேபிள் வந்து அதில கனெக்ட் ஆகிருக்கும். அது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 காம்போனன்ட் இருக்கும். அது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அ அந்த லைட்டுக்கு உண்டான காம்போனன்ட் அது. இந்த லைட்டுடைய காம்போனன்ட் வந்து ஓப்பன் ஆனதால, அந்த லைட் வந்து எரியல. அந்த லைட் எரியாததால உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து பிளாக்கா இருக்கிறதுக்கு காரணம் அதனால தான். ஸோ, இப்ப இந்த 3 காம்போனன்ட்ட வந்து நம்ம கிளீன் பண்ணிட்டு செக் பண்ணி பார்ப்போம். இது வந்து மல்டிமீட்டர்ல வந்து நம்ப இப்ப வந்து கனெக்டிவிட்டி வருதான்னு செக் பண்ணி பார்ப்போம். எல்லாம் ரொம்ப நாளான டிவின்றதால, ரொம்ப டஸ்ட்டு அதிகமா ஃபார்மா இருக்கிறதால, இது கிடைக்கல. அதனால வந்து கொஞ்சம் லேட் ஆகுது. ஆனா 2 சைடும் இருக்கிற வேல்யூ காட்டுது. பட் ஆனா வந்து கனெக்டிவிட்டி காட்டல. 3 காம்போனன்ட்லயுமே அதான் ப்ராப்ளம் போல. இப்ப செக் பண்ணியாச்சு. இப்ப எதுக்கும் ஒன் டைம் கிளீன் பண்ணி போட்டா வந்து எடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பார்த்துட்டு, அ என்ன ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு அந்த கேபிள் வந்து ரிமூவ் பண்ணிட்டு, ஐபி போட்டு கிளீன் பண்ணிட்டு, அ அந்த கேபிள மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணுவோம். அதே மாரி எப்படி இருந்துச்சோ, அதே மாரியே வந்து அது உள்ள ஃபிக்ஸ் பண்ணி, லாக் பண்ணிட்டு, டிவிய மறுபடியும் இன்னொரு முறை ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். செக் பண்ணா மறுபடியும் அதே மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிரீன் கலர் லைட் வருது. பட் ஆனா பார்த்தீங்கன்னா, பிளாக்கா தான் இருக்கு ஸ்க்ரீனு. படம் வரல. சவுண்டு மட்டும் வருது. ஆனா படம் வரல. ஸோ, இப்ப மறுபடியும் அத வந்து டிவி ஆஃப் பண்ணிட்டு, திரும்பவும் நம்ம வந்து அந்த காம்போனன்ட் ஓப்பன்ல இருக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ, அந்த காம்போனன்ட்ட வந்து நம்ப எடுத்துட்டு ஜம்பர் தான் பண்ண போறோம். அந்த 3 காம்போனன்ட்டையும் எடுத்தாச்சு. எடுத்துட்டு இப்ப வந்து ட்ராக் பண்ண போறோம். அத 3 காம்போனன்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு லைட்டுக்கு உண்டான கான்டாக்ட் தான் அது. ஸோ, அந்த அதே வேல்யூ உள்ள காம்போனன்ட் கிடைச்சா வைக்கலாம். ஸோ, அது வந்து கிடைக்கல. அதனால வந்து நம்ம இப்படியே பண்ணலாம். இந்த மாரி பண்ணா ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஸோ, அந்த மாரி வந்து நம்ப ஒவ்வொரு காம்போனன்ட்டுக்கும் 5 கனெக்ட் வரும். அதே மாரி 3 காம்போனன்ட்டுக்கு மொத்தம் வந்து 15 கனெக்ட் வரும். ஸோ, அத வந்து நம்ப கனெக்ட் பண்ண போறோம். இது ரொம்ப மைல்டா தான் இருக்கும். ம். நாங்களே வந்து இப்ப ஜூமிங்ல தான் உங்களுக்கு காட்டிட்டுருக்கோம். அதனால வந்து ரொம்ப அக்யூரஸா இருக்கும். ரொம்ப சின்னதா இருக்கும். அது வந்து கொஞ்சம் பொறுமையா தான் வந்து பண்ண முடியும். பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணா, பக்காவா வந்து
ரெடி பண்ணிடலாம். கொஞ்சம் பொறுமை தேவை தான் இதுக்கு. இல்லைன்னா வந்து இன்னும் அப்புறம் வந்து ஷார்ட் ஆகிடும், ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆச்சுன்னா. அதனால் வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு 2 இதுவும் கரெக்டாக கனெக்ட் ஆகணும். நம்ம லெட்லேயே வச்சு கூட கனெக்ட் பண்ணி விடலாம். ஸோ அது வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதனால் வந்து நம்ம காப்பர் கம்பி வச்சு, நைஸான காப்பர் கம்பி வச்சு தான் நம்ம வந்து இதை பண்ணணும். ஏன்னா வந்து அந்த அதில் இருந்த காம்போனன்ட் வந்து இந்த கம்பியுடைய வேல்யூக்கு தகுந்த மாதிரி தான் அந்த காம்போனன்ட் இருக்கும். ஸோ அதனால் இந்த கம்பி வச்சு அடிக்கும்போது அது அந்த காம்போனன்ட்டே வச்சிருக்கிற அளவுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும் அதில். ஸோ அதனால் நம்ம இந்த கம்பி வச்சு அடிக்கிறது தான் பெட்ரு. ஆனால் அந்த கம்பி வச்சு அடிக்கிறது கொஞ்சம் சாதாரணமாக இருக்காது. கொஞ்சம் மைக்ரோஸ்கோப் வச்சுருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸி. ஸோ சாதாரணமாக அடிக்கணும் லென்ஸ் வச்சு அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் வந்து கொஞ்சம் பொறுமையாக பண்ணும்போது நமக்கு கரெக்டாக வரும். ஒரு லைன் அடிக்கிறதுக்கே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. 2 ட்ராக் அடிக்கிறதுக்கே இவ்வளோ நேரம் எடுத்துக்கிச்சு. ஸோ வந்து வீடியோ கொஞ்சம் கட் பண்ணி தான் போட வேண்டியது இருக்கும். ஃபுல்லாக அந்த ட்ராக் அடிக்கிறத உங்ககிட்ட காமிக்கணும்னா அது கிட்டத்தட்ட 1/2 அன் ஹவருக்கு மேலேயே போயிடும். ஸோ எந்தளவுக்கு ஷார்ட் பண்ணி வீடியோ பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஷார்ட் பண்ணி வீடியோ பண்ணணும். ஒவ்வொரு ட்ராக் முடியும் போதும் அந்த கம்பியை வந்து நைஃப் வச்சு கட் பண்ணி எடுத்துக்குங்க. 1 பை 1 ட்ராக் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஒன்று வந்து ஒன்றோட ஒன்று வந்து லைட்டாக டச் ஆனாலும் ஷார்ட் ஆகும். அப்புறம் அந்த லைட்டே போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து ஒன்றோட ஒன்று டச்சே ஆகக்கூடாது, தனித்தனியாக தான் இருக்கணும். ஒரு இது மட்டும் நான் அடிச்சிடுறேன். ஸோ மீதி வந்து நான் உங்களுக்கு ஷார்ட் பண்ணியே போடுறேன். ஏன்னா வீடியோ லென்த்தாக போயிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து ஒன்று மட்டும் முடிச்சுக்கிறோம். 1 பை 1 ட்ராக் அடிச்சுட்டு நைஃப் வச்சு நேக்காக கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி 1 பை 1 நீங்கள் வந்து ட்ராக் அடிச்சுட்டு இது மேலே வந்து நாங்களே கட் பண்ணி தான் வீடியோ வந்து போட வேண்டியது இருக்கு உங்களுக்கு. ஏன்னா டைம் அதிகமாக எடுக்குது. எங்கிட்ட மைக்ரோஸ்கோப் கூட கிடையாது. அதனால் சாதாரணமான இதில் தான் அடிக்கிறோம். அதனால தான் லேட் ஆகுது. லாஸ்ட் ஒன் இந்த ஒன்று அடித்து முடிச்சுட்டு வந்து உங்களுக்கு நாங்கள் ஃபுல்லாக அடித்ததை காட்டுறோம். ஏன்னா ஃபுல்லாக ட்ராக் அடிக்கிறத காட்ட முடியாது. காட்டினா டைம் தான் அதிகமாக எடுக்கும். ஸோ அதனால் வந்து இதோட முடிச்சுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் 3 காம்போனண்ட்டில் இருக்கிற 5 லெக்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் பண்ணணும். இந்த மாதிரி கரெக்டாக ட்ராக் அடிச்சிங்கன்னா மட்டும்தான் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். அதில் ஒன்றோட ஒன்று டச் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து எதனா ப்ராப்ளம் வரும். அப்புறம் வந்து பாதி படம் தெரியும், பாதி படம் தெரியாமல் பிளாக்காக இருக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கணும். கொஞ்சம் மிஸ் ஆகாத அளவுக்கு அந்த 15 ட்ராக்கும் பக்காவாக அடித்தா தான் உங்களுக்கு டிவி வந்து
நல்ல ஒரு ரிசல்ட் குடுக்கும். இல்லன்னா வந்து உங்களுக்கு படம் அந்த அளவுக்கு கிளியரா வராது. ஏன்னா, அது வந்து 3மே பார்த்தீங்கன்னா, லைட்டிங்க்கான கண்ட்ரோலர் இது. இப்ப பாருங்க. 3த்தையும் கனெக்ட் பண்ண உடனே டிவி வந்து சூப்பரா வந்துருச்சு. இத கரெக்ட்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா, கரெக்ட்டா உங்களுக்கு இந்த ரிசல்ட் கிடைக்கும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.